Hi, this is Silva. You're watching me on behindwoods.com. முகமுடி நான் வந்து டைரக்டர் மிஷ்கின் கூட ஒர்க் பண்ணுற செகண்ட் படம். எனக்கு ஆஃப்டர் லாங் கேப் ஒரு 14 இயர்ஸாக நான் வந்து ஃபீல்ட்லேயே இல்லை. நான் ஹீரோவாக நடித்து ஒரு 20 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் யுத்தம் செய் படத்துக்காக வந்து டைரக்டர் மிஷ்கின் வந்து ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் யுத்தம் செய் பண்ணேன். யுத்தம் செய் முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் வந்து அடுத்த படம் டிஸ்கஷனில் இருந்தார். ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சார், இந்த படத்தில் உங்களுக்கு ஆக்சுவலாக யுத்தம் செய்யல, நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டராக நான் தரல உங்களுக்கு, அதனால நான் இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் நான் அந்த கேரக்டர் எனக்கு சொன்னார். ஆனால் அதுக்காக கொஞ்ச நாள் நீங்கள் வந்து குங்ஃபு ட்ரைனிங் போகணும் அப்படின்ட்டு எங்களை குங்ஃபு ட்ரைனிங்காக அனுப்பிச்சி வச்சார். YMCAல ஷேகர் மாஸ்டர் அண்ட் ஃபெர்னாண்டஸ் மாஸ்டர் இவங்க எல்லாம் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. நானும் மிஸ்டர் நரேன், அப்புறம் மிஸ்டர் ஜீவா இஸ் ஆல்ரெடி அவர் அதே மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். அவர் ஒரு 7-8 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நானும் நரேன் சாரும் போயிட்டு ஒரு 6 months வி ஹேட் அ குங்ஃபு ட்ரைனிங் இன் YMCA. அதுக்கப்புறம் இந்த படம் நடுவில் இந்த படம் இமீடியட்டாக ஆரம்பிக்கிறதா இருந்தது. அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக், இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதில் ஒரு 2 மாதம் ஒரு ஸ்ட்ரைக்லேயே வந்து அப்படி இப்படின்ட்டு டேட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணி வித்தின் ஒரு 3.5 months தான் ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல இருந்து அதுக்குள்ளே வி கம்ப்ளீட்டட் திஸ் மூவி. இட்ஸ் அன் எக்ஸலண்ட் கேரக்டர். ஐ ஹவ் டன் அ குங்ஃபு மாஸ்டர் ஆஃப் ஜீவா. என்னோட கேரக்டர் பேர் வந்து சந்துரு மாஸ்டர். அது வந்து ஒரு இப்மேனோட கேரக்டர் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட டைரக்டர் சொல்லி இப்மேனோட புக்கெல்லாம் கொடுத்து என்கிட்ட படிக்க வச்சாரு. இட்ஸ் அன் எக்ஸலண்ட் கேரக்டர். ஐ எம் வெரி ஹாப்பி டூயிங் திஸ் மூவி. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் அனுப்பும்போது வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் ஃபிட்னஸ் தேவை, நீங்கள் ஒரு ஃபிட்டாக இருக்கணும் இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு அவர் ஷேகர் மாஸ்டர் கிட்ட என்ன சொன்னார் எதுன்னு தெரியல. போனதுலேருந்தே வந்து ஒரு விக்ரஸ் ட்ரைனிங் செஷன் ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு வந்து ஐ எம் நாட் ஆக்சுவலி யூஸ் டு இட். நான் ஹீரோவாக பண்ணுற பீரியட்லேயே வந்து ஐ ஹவ் நாட் டன் எனி ட்ரைனிங். எதுக்குமே நான் போனதே கிடையாது. எனக்கு இது பார்த்தா சடன்லி இந்த மாதிரி ஒரு விகரஸ் ட்ரைனிங் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கே வந்து நல்ல கிக்ஸு, ஹை கிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் நரேன் சாரும் வந்து வி ஹேட் அ வெரி டஃப் டைம் as well as வி மேட் அந்த கிளாஸை வந்து கொஞ்சம் அங்கே போனாலே ரொம்ப மாஸ்டர்லாம் வந்து ரொம்ப சிரிக்க மாட்டார் அப்படி இப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நரேன் சாரும் நானும் சேர்ந்து எங்களுடைய உடம்புல இருக்கிற பெயின் எல்லாம் அப்படியே அதை கொஞ்சம் நாங்கள் மாஸ்டர் எல்லாம் சிரிக்க வச்சு எங்களை எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் கற்றுக்கணுன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி அந்த மாதிரியே வந்து பண்ணோம். பட் அது வந்து உண்மையிலேயே வந்து இட்ஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா வந்து ரோட்ல யாராவது கராட்டே யாராவது பண்ணிட்டு இருந்தாலே நான் பார்க்கும்போது வந்து ஐயோ பாவம் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நாங்கள் இந்த குங்ஃபு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 months கழிச்சு பார்த்தோன்னா வி ஹேட் அந்த அளவுக்கு ஒரு உடம்புல ஒரு ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. ஸோ அதுக்கும் வந்து டெஃபினட்டாக நான் டாக்டர் மிஷ்கின் நான் தேங்க் பண்ணணும். நான் ஜீவா சார் கூட வந்து நான் அந்த அளவுக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் எதுவும் கிடையாது. மற்றபடி கிளாஸில் வந்து ஒரு 10 கிளாஸஸ் வந்து குங்ஃபு கிளாஸஸ் வந்து அப்போ வி ஹேட் அ செஷன் டுகெதர். ஜீவா வந்து ஆக்சுவலாக பார்த்தா அவர் ரொம்ப ஜாலி டைப்பு, மற்ற செட்ஸ்லாம் அப்படிலாம் இருப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த செட்டு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு டைமும் இல்லை. பிகாஸ் அவர் ஜீவாவோட காஸ்டியூம் வந்து அது ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு இருக்காது.
ஸோ ரெண்டாவது ஜீவா வந்து ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். பட் அந்த எந்த ஒரு பந்தா இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. அவர் இஸ் so down to earth and very lovable character. ஆக்சுவலா நரேன் கூட வந்து எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நரேன் சார் வந்து ஆஃபீஸில் பார்த்தேன், டைரக்டர் ஆஃபீஸில். அப்போ வந்து நாட் கெட்டிங் வெல் டுகெதர். பட் அதுக்கப்புறமா இந்த கிளாஸ், அந்த அந்த கிளாஸ்ல நாங்க போகும்போது நாங்க 2 பேருமே எந்த அளவுக்கு அந்த கிளாஸ்ல கத்துக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் கொஞ்சம் அந்த கஷ்டமெல்லாம் இல்லாம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுல நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வி ஹேட் அ கிரேட் டைம். எவ்ரி டே மார்னிங் வந்து ஒரு 5:30 6க்கு 5:30க்குலாம் எழுந்து நாங்கள் வில் ஹேவ் டு பி இன் YMCA by 6:30. ஸோ அவர் 5:15 5:30க்கு எப்பயாவது மழை இருந்ததுன்னா இம்மீடியட்டாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாரு. நானும் மழை இருந்ததுன்னா இம்மீடியட்டாக அனுப்பிச்சிடுவோம். நாங்கள் 2 பேரும் ஃபோனில் அவ்வளோ சந்தோஷப்பட்டுப்போம், சார் எனக்கு மழை இருக்கு அது இதுன்னு சொல்லி. அதே நேரத்தில் வந்து கிளாஸுக்கு போனாலும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக. அது இல்லாமல் எனக்கு வந்து he introduced me a book called Secret. அந்த சீக்ரெட்ன்ற ஒரு புக்கை பத்தி எனக்கு டெய்லி நாங்க கிளாஸ் முடிச்சு ஒரு 1 hour கிளாஸ் முடிச்சோம்னா அதுக்கப்புறம் கார் பார்க்ல ஒரு 1 hour நாங்க நின்று பேசிட்டு இருப்போம். அப்போ வந்து லைஃப் பத்தி, எப்படி லைஃப்ல வந்து என்ன மாதிரி தாட்ஸ் இருக்கணும், ஸோ எப்படி பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து லைஃப்ல எவ்வளோ நம்மளுக்கு டு கம் அப் இன் லைஃப், ஹவு மச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு he used to share lot of things. அண்ட் நானும் வந்து என்னோட லைஃப் இது பத்தி, அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் we used to discuss a lot in the car park, and he is a very great friend to me. கேமராமேன் சத்யா வந்து அவர் கூட அவரும் யுத்தம் செயல ஒர்க் பண்ணாரு, இந்த படமும் பண்ணாரு. சத்யா வந்து பிசி ஸ்ரீராம் சாரோட அசிஸ்டன்ட். சத்யா வந்து இதே மியூசிக் டைரக்டருக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் அவர். சத்யாவும் வந்து இஸ் காட் எக்ஸலண்ட் டேலண்ட் அண்ட் ஹி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். சத்யா வந்து ஹி ஷேர்ஸ் எவ்ரி இது. எனக்கு ஒரு சில நேரத்தில் ஷார்ட்ல வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கு சார், நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு உங்க ஃபேஸ்க்கு, அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லுவார். ஸோ அது மாதிரி சத்யா இஸ் அ வெரி குட் கேமராமேன். அவரோட இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர் ஆல்சோ. நான் ஐ ஹவ் நாட் சீன் சத்யா எந்த ஒரு நேரத்துலையுமே. சத்யானா ஏதாவது கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு சில இது கேமரா டெக்னிக்ஸை பத்தி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய அவர்கிட்ட அந்த இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் அந்த டெக்னிக்கல் விஷயத்துக்காக சில ஹி டஸ் சம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் இவங்களெல்லாம் கார்பெண்டர் இவங்களெல்லாம் வச்சுலாம் வந்து இந்த கேமரா மூவ்மெண்ட்டுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு he himself he tries to invent something, and he keeps himself occupied always in the idula. So he learns new techniques எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து கேமராமேனுக்கு எப்பவுமே வந்து முக்கியம். ஏன்னா அவங்க எப்பவுமே they have to update themselves, only then they can do a good job. மியூசிக் டைரக்டர் கே வந்து இஸ் a very young chap. எனக்கு யுத்தம் செயலியே வந்து கேவோட ரீரெக்கார்டிங் ரொம்ப பிடிக்கும். இஸ் அன் எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து சாங்ஸும் சரி, ஆர்ஆரும் சரி, அவர் ட்ரெய்லருக்காக போட்ட சில ட்ராக்ஸும் எக்ஸலண்டா இருந்தது. கே இஸ் கோயிங் டு ரியலி ராக், இஸ் கோயிங் டு பிகம் அ வெரி பிக் மியூசிக் டைரக்டர், தட் ஐ எம் ஷுர் அபவுட் இட். படத்துல எனக்கு ஃபேவரட் சாங் வந்து பார் ஆந்தம். அந்த சாங் வந்து ஒரு பார் சாங்ஸ் எப்பவுமே ரொம்ப ஒரு ஸ்பீடா அப்படி இருக்கும். அது ஒரு மெலடி வந்து ஒரு பார் சாங்ல ஒரு மெலடி கொண்டு வந்தது இந்த படத்துல தான். இட்ஸ் an excellent song. I like that song.